வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026வது வருஷம் ஜனவரி மாதத்தோட மகரம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது, அதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மகர ராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். வேலை அதிகம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு வரும். அந்த பொறுப்பு நீங்கள் தொடர்ந்து அதிகமான உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு முக்கியமானதாக இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா, இந்த உழைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குதோ அது உறுதியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் ரொம்ப அவசியம். உங்களோட பணி சுமை அதிகரிக்கிறதுனால, வேலை அதிகரிக்கிறதுனால, அது ஆனாலும் கூட இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கூடும் உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட இருந்து. பதவி உயர்வு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட், அடுத்த டிபார்ட்மெண்ட் மாற்றுறதுக்கு கூட அவங்க பற்றி யோசிப்பாங்க. இதோட ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் வர்றதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமை மட்டும் நீங்கள் அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மனதில் கொஞ்சம் சோர்வு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட்டு உங்களோட பணம் வரவுலாம் பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீடு, நிலம், குடும்பம் அதோட அங்கேயும் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செலவு கொஞ்சம் அதிகரிக்கும், அது கட்டுப்படுத்திக்கோங்க. பழைய நீங்கள் முதலீடு எதுனா பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து சின்ன சின்ன லாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை எல்ஐசிலையோ அந்த மாதிரியான சேமிப்பு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். திடீர்னு எதனா ஒரு செலவு வரும், அது நல்லா யோசனை பண்ணி அது செலவு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பொறுப்பு அதிகமாக கூடும். ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். உங்ககிட்ட ஒர்க் ப்ரெஷர் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட பெரியவங்களோட உடல்நிலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் நல்லா மேலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் உங்களோட பார்ட்னர்ஸ் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இந்த மாதம் பொறுப்பு கூடுறதுனால நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு வேலையும் செஞ்சீங்கன்னா அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் எலும்பு பத்திரியோ, மூட்டில் இருக்கிற எலும்பு பற்றி, பல் இல்லைன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு கொஞ்சம் லேசான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு அதிக வேலை காரணமாக சில நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அது உங்களோட பாடி டயர்ட் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சாட்டர்டேயில் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. அது நல்லா மசாஜ் பண்ணி நல்லா ஊற வச்சு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும். சனி ஆதிக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு போயிட்டு எள் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், தொழிலில் ஒரு சூப்பரான ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் வர்றது எந்த ஒரு தடையும் இல்லை. கொஞ்சம் நிதானமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிலையான ஒரு வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அதே சமயத்தில் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஆரோக்கியமும் கொஞ்சம் மிதமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உழைப்பால் இந்த மாதம் நீங்கள் நல்லபடியாக உயரணும். அதுக்கான பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த பொறுப்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள். அதே மாதிரி உடம்பில் அந்த முட்டு வலி அதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தோல் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ஈஸியாக உங்களால் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஆண்டு தான் மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி இதை கேட்டதுக்கு. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.